சுதந்திர தின விழாவில் நடிகர் திரிசாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேற்று முதல்வரோட பெற்றோர்கள் அருகே உட்கார வச்சு அந்த அணிவகுப்பெல்லாம் ஏற்கிற மாதிரி அதை அது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு சமூக வலைதளங்கள். இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்ற வினா எழுப்பப்பட்டிருக்கிறது. தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் வாழ்கிற சந்ததிகளுக்கு முன் உதாரணமாக வாழ வேண்டிய தருணம். இதுதான் என்னுடைய பதில். சார், இப்போ திமுகவும் சரி, இப்போ அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, ரெண்டு பேர் மேலே எந்த ஒரு நடவடிக்கை தமிழக அரசு இதுவரை எடுக்கவே இல்லை. யார் மேல? திமுக மட்டும் பேசினா மட்டும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி வழக்கு பாய்க்கிறது. யார் என்ன வழக்கு என்ன அலக்களிச்சிருக்காங்க? இப்போ நீங்க பேசுனதுக்கு வந்து இதெல்லாம் அலக்களிக்கிறதா? இல்லை, அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்களா, ஏன்னு கேட்குறேன். இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக்குவாங்க. இவங்களோட சும்மா எதுவுமே நடக்காம இப்போ அவங்க புத்தனா இருந்துட்டா இவங்க யோக்கியதை எப்படி சொல்றது? சரி, இப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வழங்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எனக்கு அது விஷயமா இன்னும் முழுமையாக ஜீவோ வரல, வந்தா பார்க்கலாம். சுதந்திர தின விழாவில் நடிகர் திரிசாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேற்று முதல்வரோட பெற்றோர்கள் அருகே உட்கார வச்சு அந்த அணிவகுப்பெல்லாம் ஏற்கிற மாதிரி அதை அது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு சமூக வலைதளங்கள். இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்ற வினா எழுப்பப்பட்டிருக்கிறது. தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் வாழ்கிற சந்ததிகளுக்கு முன் உதாரணமாக வாழ வேண்டிய தருணம். இதுதான் என்னுடைய பதில். சார், இப்போ திமுகவும் சரி, இப்போ அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, ரெண்டு பேர் மேலே எந்த ஒரு நடவடிக்கை தமிழக அரசு இதுவரை எடுக்கவே இல்லை. யார் மேல? திமுக மட்டும் பேசினா மட்டும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி வழக்கு பாய்க்கிறது. யார் என்ன வழக்கு என்ன அலக்களிச்சிருக்காங்க? இப்போ நீங்க பேசுனதுக்கு வந்து இதெல்லாம் அலக்களிக்கிறதா? இல்லை, அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்களா, ஏன்னு கேட்குறேன். இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக்குவாங்க. இவங்களோட சும்மா எதுவுமே நடக்காம இப்போ அவங்க புத்தனா இருந்துட்டா இவங்க யோக்கியதை எப்படி சொல்றது? சரி, இப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வழங்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எனக்கு அது விஷயமா இன்னும் முழுமையாக ஜீவோ வரல, வந்தா பார்க்கலாம்.